அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யோக பயிற்சியில கத்துக்க போற ஆசனத்தின் பெயர் திரிகோண ஆசனம். இது இங்கிலீஷ் பேர் ட்ரையாங்கிள் போஸ். இது ஒரு பிரபலமான ஆசனம். எல்லா யோகா கிளாஸ்லயும் இந்த ஆசனத்தை நம்ம கண்டிப்பா செய்வோம். இது ஒரு பேலன்சிங் போஸ். அதனால கால்லையோ முதுகுலையோ வலியோ பிரச்சனை இல்லைன்னா எல்லாருமே இதை செய்யலாம். சரி, இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்ன்ற செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். அதுக்கு இப்படி கால்களை சேர்த்து வச்சு நேரா நிமிர்ந்து நின்றுக்கோங்க. இந்த நிலையிலேயே மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இப்ப மெதுவா கால்களை அகட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வலது பக்கம் பண்ண போறோம். வலது பாதத்தை வலது பக்கமா திருப்புங்க. எந்த இடத்துல பேலன்ஸ் கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்க கால்களை அகட்டி வச்சுக்கலாம். இது ரொம்ப கஷ்டமா இருந்தா பக்கத்திலேயே கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ எங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நிற்க முடியுதோ அங்க பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ரெண்டு பாதமும் கொஞ்சம் ஒரே லைன்ல இருக்கணும். முன்னாடி பின்னாடி இப்படி வைக்க கூடாது. ஸோ ஒரே லைன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப மெதுவா கைகள் ஷோல்டர் லெவலுக்கு தூக்குங்க. இப்ப மூச்சை விட்டுக்கிட்டே வலது பக்கமா இடுப்புல இருந்து பெண்ட் பண்ணுங்க. உங்களோட வலது கை மேட்டை தொட முடியும்னா அது வரைக்கும் நீங்க பெண்ட் பண்ணலாம். இல்ல அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா கால்களை இப்படி பிடிச்சுக்கலாம். எந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கோ அது வரைக்கும் பிடிச்சுக்கோங்க. இல்ல கீழே மேட்ல தொடுறது பிரச்சனை இல்லைன்னா அது வரைக்கும் போகலாம். இடது கை மேல் நோக்கி இருக்கட்டும். கழுத்தை தொங்க விடாம மேல் நோக்கி பாருங்க. இந்த நிலையிலே நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப மூச்சை இழுத்துக்கிட்டே மேல வாங்க. கைகளை கீழே இறக்கிட்டு வலது பாதத்தை முன்னாடி திருப்புங்க. இப்ப இத இடதுபுறமாவும் நம்ம செய்ய போறோம். சோ அதுக்கு இடது பாதத்தை இடது பக்கமா திருப்பிக்கோங்க. இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க, லைன்ல இருக்கணும். உங்களுக்கு நேரா கால் வச்சுக்கிறது கஷ்டமா இருந்தா கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். அகைன் கைகளை ஷோல்டர் லெவலுக்கு தூக்குங்க. இப்ப மூச்சை விட்டுக்கிட்டே இடது பக்கமா இடுப்புல இருந்து பெண்ட் பண்ணி மேட்டை தொட பாருங்க. எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாவோ அந்த இடத்து வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்ப வலது கை மேல் நோக்கி இருக்கணும். கழுத்தை ஆக்டிவா வச்சு மேல பாருங்க. இந்த நிலையிலேயே ஒரு 10 தடவை மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இன்ஹேல் பண்ணிட்டு மேலே வாங்க. கைகளை கீழே சைட் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கால்களை சேர்த்துக்கலாம். இந்த ஆசனா நம்ம கால்கள், இடுப்பு, தசைகள் அனைத்தையும் வலுப்படுத்தும். சயாட்டிகா வலியை தணிக்கும். முதுகு வலிக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். நம்மளோட பேலன்ஸ், உடம்பின் சமநிலையை அதிகரிக்கும். கவனத்தையும் நம்பிக்கையையும் மேம்படுத்தும் ஆசனம் இது. நன்றி, வணக்கம்.